உண்மையிலேயே நம்பியார் அண்ணன் வந்து அவர் நடித்த படத்துக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டார். ஏதோ நடித்தோம் அவ்வளோதான் முடிஞ்சது, அப்படி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் அடுத்த வேலைக்கு போயிடுவார். ஆனால் இது வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அவர் இங்கே வெளிநாடு இங்கே போக வேண்டியிருக்குது, போனால் வர்றது வந்து ஒரு 1 மந்த் ஆகி போகும் அப்படிங்கிறதுனால நான் எப்பவும் யாருக்கிட்டையும் கேட்டதில்லை. எனக்கு கொஞ்சம் முன்னால் படம் காமிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கா, நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு. அப்போ தான் நான் சொன்னேன், எப்படியாவது நான் ரெடி பண்ணி பிரிண்ட்டு ரெடி பண்ணிடுறேன்னு அப்படின்னு சொல்லி நைட் அண்டே வேலை பார்த்து காலையில் அவர் சொன்ன மாதிரி 7 o'clock இங்கே தான் பிரசாத்தில் வச்சு அவருக்கு ப்ரிவியூ வந்து போட்டேன். அப்புறம் அவர் படம் பார்த்துட்டு அவர் சொன்ன மாதிரி தான், எனக்கு அளவுக்கு அதிகமாக நீங்கள் எனக்கு மரியாதை கொடுத்த மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னாரு. இல்லைங்க, உங்கள் அளவுக்கு என்ன கொடுக்கணுமோ அதுதான். நீங்கள் என்ன சிவாஜி சார், எம்ஜிஆர் சார் இவங்களுக்கெல்லாம் முன்னால் இருந்து கூட அவர் வந்து ஒரு சாதனை படிக்கும் நடிகராக வந்து இருந்திருக்காரு. ஆனால் அவர் வந்து அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி சொன்னது எனக்கு கௌரவமாக இருந்தது. ஆனால் அதில் நடிக்கிறதுக்காக முதல்ல போய் அவரை கூப்பிட போகும்போது, அண்ணா நீங்கள் நடிக்கிறீங்கன்னு, இது அவர் வந்து சும்மா உட்காந்துருக்காரு, வேண்டாம் எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் முடிஞ்சது, அதனால் நம்ம பேசாமல் உட்காந்துருப்போம். நான் போகும்போது பேர குழந்தையோட டென்னிஸ் ஏதோ ஆடிட்டுருக்காரு. அப்புறம் நான் போய் உட்காந்துருந்தேன். அப்புறம் வந்தார், வந்து என்ன அப்படின்னாரு. அப்புறம் நான் பாக்யராஜ் நல்லா இன்ட்ரடியூஸ் பண்ணல, இல்லை சொல்லு உங்கள் படமெல்லாம் எனக்கு தெரியும், சொல்லுங்கள் என்ன விஷயமா வந்தீங்க, நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு. அவர் எப்படி பார்த்து என்ன, இல்லை என் படத்தில் நடிக்கணும் தான் கேட்க வந்தேன். எப்பா நான் எம்ஜிஆர்கிட்ட அடி வாங்கினேன் சரி, சிவாஜிகிட்ட அடி வாங்கினேன் சரி, உங்கள்கிட்ட எல்லாம் அடி வாங்கணுமாப்பா அப்படின்னாரு. இல்லைண்ணே, நீங்கள் வில்லனாக நடித்து அடியெல்லாம் வாங்க வேண்டாம், இதில் நல்லவனாக நடிக்கிறீங்க அண்ணன், தயவுசெய்து எந்திரிச்சு போயிரு அப்படின்னு. ஏன்னா ஜனங்க ஒத்துக்க மாட்டாங்கப்பா, என்னை போய் நல்லவேன்னு சொன்னால் எப்படிப்பா ஜனங்க ஒத்துக்குவாங்க? ஏன்னா எத்தனை வருஷமாக நான் வில்லனாகவே நடிச்சிருக்கு, இப்போ போய் என்னை வந்து நல்லவேன்னு நடி அப்படின்னா ஜனங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. இல்லைண்ணே, ஜனங்களை நீங்கள் தமிழ்நாட்டு ஜனங்களை நீங்கள் ஒரு மாதிரி புரிஞ்சுருக்கீங்க, நான் ஒரு மாதிரி புரிஞ்சிட்ருக்கிறேன். உங்களை இப்படி பார்த்தோன்னா இன்னும் ரொம்ப லைக் பண்ணுவாங்கண்ணே, இதுக்கு முன்னால் நினச்சதை விட ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இல்லைப்பா எனக்கு நம்பிக்கை இல்லை, வேண்டாம் அப்படின்னு. இல்லைண்ணா எப்படியாவது நீங்கள் நடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 தடவை திருப்பி போய் கேட்டு அப்புறம் சரின்னு சொல்லி நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. இப்போவும் அந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நடிக்க வந்தப்போ லொக்கேஷனில் வில்லேஜில் போய் இறங்கணுன்னே ஒரு சேர் போட்டு அப்படி உட்காந்துப்பாரு. அந்த மீசையெல்லாம் வச்சு அந்த பூர்வமெல்லாம் பெருசாக எழுதி கண்ணெல்லாம் ரெட்டிஷ் பண்ணி அந்த குஸ்திவாதியார் கேரக்டருக்கு தருவார். ஆனால் போய் தனியாக ஒரு சேர் போட்டு வந்தோன்னுமே அந்த இந்து பேப்பர் எடுத்து வச்சு உட்காந்துருவார். அப்புறம் நான் கேட்பேன், என்னென்ன இத்தனை பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, யார்கிட்டையுமே பேசாமல் அப்படின்னு. பேசாமல் இருண்டி அப்படிம்பாரு. என்னென்ன இப்போ எவ்வளோ தூரம் பண்ணிட்டுருக்கான், இப்படியே இருந்தால் தான் அப்படியே நின்றுருப்பான், அந்த பயம் அப்படியே இருக்கு. இல்லைன்னா உன்னை வந்து கையை பிடிச்சி காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அதை பண்ணி இதை பண்ணி பண்ணுற மாதிரி என்னையும் தொல்லைப்படுத்துவானுங்க. அவன் அந்த பயத்தோடவே இருக்கட்டும், அந்த பழைய நம்பியார் மாதிரியே நினச்சிட்டு அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதே மாதிரி உட்காந்துருப்பார். அப்புறம் நம்ம கொஞ்சம் ஏதாவது சாதாரணமாக இப்படி உட்காந்தா முதுகில் அப்படி லேஸ் தட்டி முதுகு நிமிர்ந்து உட்காரு, அதே நான் கூண் உழுத மாதிரி உட்காந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு வந்து எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து அவ்வளோ அக்கறை எடுத்துக்கிட்டார் அவர். காலையில் போய் கூப்பிட்றதுக்கு போகும்போது சில நேரங்களில் எங்கள் வண்டியில் தான் பெரும்பாலும் போகலான்னு கூப்பிடுவோம். போகும்போது பார்த்தோம்னா ஜட்டியோடு அப்படி நடந்துக்கிட்டு இருப்பார். எங்கே அந்த இதில் அவர் தங்கியிருக்க இடத்துல என்னென்ன வர்ற வரைக்கும் சும்மா இருக்கான்ப்பா, அதுக்காக உடம்பு கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலான்னு தான் நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடம்பு விஷயத்துலாம் வந்து அவ்வளோ இதாக பர்ஃபெக்டாக வச்சுக்கிட்டு இருக்காரு. அது அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவார். உங்கள் ஆள் இருக்கார் ஒரு தடவை எனக்கு பெரிய இது அப்படின்னாரு. என்னென்ன நாடோடி மன்ன படத்தில் இவர் அந்த ட்ரெஸ்ஸு அவருக்கு ஒரு காஸ்டியூம் கொண்டு கொடுத்துருக்காங்க, அதை போட்டு பார்த்துருக்காரு. அந்த அவர் தைஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக எக்ஸசைஸ் உடம்பு இல்லையா, ஸோ பாடி அந்த தைஸு அதெல்லாம் வந்து அந்த ஃபிட்டிங் பார்த்தா அவருக்கே கண்ணாடியில் பார்த்தா அவருக்கே வருமா, சே நான் இவ்வளோ அழகாக இருக்கிறேன், இவ்வளோ ஃபிட்டிங்காக தைச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் இறங்கினார். இறங்கி ரொம்ப சந்தோஷமாக நின்றுருந்தார். அவர் எம்ஜிஆர் சார் வந்தோடனே இப்படி பார்த்தார். பார்த்துட்டு இல்லை மறுபடியும் ஷூட்டிங் ஒரு 2 நாள் கழிச்சு வச்சுக்குவோம்
அப்போ நம்பியார் என்ன நம்மளை பார்த்துட்டு தான் இருந்தாள். ஏன்னா அவரும் அவருடைய காஸ்டியூமில் வந்து இறங்கியிருக்காரு. அந்த ஆளை விட எனக்கு ஃபிட்டிங் இப்படி இருக்குதுன்னு அந்த ஆள் பாரு தாங்கிக்க முடியாமல் ஷூட்டிங்கே கேன்சல் பண்ணிட்டு போயிடுச்சு அந்த ஆள் அப்படின்னு. அப்புறம் 2 நாள் கழித்து மறுபடியும் இன்னைக்கு கிளைமேக்ஸ் ஷூட்டிங் அப்படின்னு, உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் அப்படின்னு. நான் அப்போவே நினச்சேன், ஏதோ ஒரு கருமத்தை கொடு நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வாங்கி போட்டு பார்த்தா அதை விட இது சூப்பராக இருக்குது. இவருக்கு ஒன்றும் புரியல, என்னப்பா அவர்கிட்ட இல்லைங்க, அவர் சொல்லி அன்றைக்கே உங்களோட ட்ரெஸ்ஸுக்காக தான் அந்த ஷூட்டிங்கே கேன்சல் பண்ணார், இதை கொண்டு போய் கொடுக்க சொல்லி சொன்னார். எப்போ இது அவரை விட ரிச்சாக இருக்கேப்பா, ஃபிட்டிங் எல்லாம் ரிச்சே அவரை விட ரொம்ப ரிச்னஸாக இருக்குன்னு. அதுதானே படத்து பிரகாரம் அவர் நாடோடி சாதாரண ஆள், நீங்கள் இளவரசன், அதனால் உங்கள் லுக்கு அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அன்றைக்கி கேன்சல் பண்ணார். அப்போ தான் உங்கள் ஆளை பற்றி நான் என்னமோ நினச்சேயா, அவர் இவ்வளோ அவர் அந்த ஆள் எப்படி யோசிக்கிறார் நல்லா தெரியாது அப்படி இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி சிலம்பாட்டம், எனக்கு உங்களுக்கு ஒரு சிலம்பு ஃபைட் இருக்குது அப்படி இப்படின்லாம் சொல்லி முதல்ல ஃபைட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எப்போ யார் கூட சண்டை என்ன இல்லைண்ணே உங்களுக்கு எனக்கு நீ என்ன சொன்ன முதல்ல உங்கள்கிட்ட நான் அடி வாங்க மாட்டேன் இல்லைண்ணே, இது அந்த மூடுக்கு இது நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு. அப்புறம் சிலம்பா என்ன விளையாடுறியா நீ அப்படின்னாரு. இல்லைண்ணா நீங்கள் பிரமாமாக ஃபைட் யோ ஸ்வாடு ஃபைட் நான் பிரமாமாக பண்ணுவேன், உங்கள் ஆளுக்கு ஈக்குவலாக நான் ஃபைட் பண்ணுவேன். அடுத்தது ஹேண்ட் ஃபைட்டை சமாளிப்பேன், அதுலேயும் இந்த சிலம்பெல்லாம் எனக்கு வர இல்லைண்ணே. நான் நிறையா படங்கள் நீ சுற்றி பார்த்துருக்கேண்ணே, அது நான் சுற்றலையே, உங்கள் ஆள் பண்ணுற வேலையா அது. சும்மா எனக்கு க்ளோஸ்அப் வைப்பார், இப்படி 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 அப்படி இப்படின்னு திருப்பி சொல்லுவார். நானும் திருப்புவேன். உங்களுக்கு ஃபைட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிவிட்டு காலையில் ஒரு ஆஃபராக எடுத்துகிட்டு அனுப்பிச்சிடுவார். அப்புறம் 3 நாள் கழித்து அப்புறம் பார்த்தா ஃபைட் எடிட் பண்ணி காமிச்சா, இன்னும் நான் ஃபைட் பண்ண மாதிரியே இருக்குன்னு. அந்த வெறும் க்ளோஸ்அப் தான் எடுத்துருப்பார். அப்புறம் டியூப்பை வச்சுக்கிட்டு எல்லாம் அவ்வளோ பிரமாமாக பண்ணுவார். அதனால் உங்களால் அவ்வளோ கெட்டிக்காரத்தனமாக பண்ணுவார். நீ என்ன வந்து சிலம்புங்கிற எனக்கு சுத்தவே வராது, நீ அந்தளவுக்கு எடுக்க முடியுமோ உன்னால் அப்படின்னு. நான் மேனேஜ் பண்ணி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட அதிகமாக வராது வேறு அளவு உங்கள் அசிஸ்டண்ட்டெலாம் இருக்காங்கல்ல, இவனுக்கு நானா அப்படின்னு சொல்லி அசிஸ்டண்ட் அனுப்புகிற மாதிரி அவங்கள வச்சு நான் ஃபைட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஸோ அந்த மாதிரி அவரோடையெல்லாம் இது பண்ணும்போது அவ்வளவு ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்கிட்ட கூட நடிக்கும்போது எவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்குள்ளே இருக்குதுன்னு அது தெரியும் போது நமக்கெல்லாம் அவ்வளோ அது ஒரு படிப்பினை மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லி வந்தோடனே சின்ன வயசில் நாங்கள் வெள்ளாங்கோயிலுக்கு கோபி பக்கத்தில் அங்கே போவோம். அப்போ எல்லோரும் அங்கே வாய்க்காலில் தண்ணி வரும், அப்புறம் கிணத்துல வந்து நீச்சடிக்க போவாங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஆனால் நாங்கள் இங்கே ஓரளவு சிட்டிங்கிறது கோயம்புத்தூர், அதனால் அங்கே போனோன்னே போய் பசங்களோட சேர்ந்து தண்ணி அங்கே போய் குதிக்க போகிறோம், நீச்சல் அடிக்க போகிறோன்னு எங்கள் அம்மா பயந்துக்கிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஆளுகளை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு நீச்சல் பழகி கொடுங்க, தெரியாமல் போய் அவசரமாக நான் இல்லாத நேரத்தில் எங்கே போய் இறங்கிக்கிறீங்க எதாவது பண்ண போகிறேன், நீச்சல் பழகி கொடுங்கன்னு. பட் எனக்கு எங்கள் அண்ணனுக்கும் இந்த சொர்க்கா புரடைன்னு ஒன்று இருக்குது, அதை கட்டி விட்டு அதை வந்து கிணத்துல விட்டு நீச்சல் பழக. அது ஒன்று சொர்க்கா புரடை இருக்குது. இன்னொன்று இந்த என்னமோ முட்டின்னு சொல்லுவாங்க நீளமாக, அது பேர் எனக்கு மறந்து போச்சு. அது 2ல் எதாவது அவனை கட்டிக்கிட்டு கிணத்துல நீச்சல் அடிச்சிருக்கோம். அதில் ஒரு நாள் என்னென்னா, நான் கொஞ்சம் நீச்சல் அடித்து ஒரு மாதிரி கொஞ்சம் இதாக இருக்குன்னு அந்த படிக்கட்டில் வந்து ரெஸ்டில் உட்காந்துருந்தேன். அப்புறம் என் பக்கத்தில் அப்படியே ஒரு சொர்க்கா புரோட்டா அப்படியே மோந்து வந்தது. யார் இது சொர்க்கா புரோட்டா மோந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறேன். யாருதோ கண்டு வந்துச்சு. இப்படி திரும்பி பார்த்தா எங்கள் சின்ன அண்ணன், அவன் நடுக்கிணத்துக்குள்ளே நிற்கிறான் நீச்சல் அடிச்சுக்கிட்டு. அப்புறம் அவன் அங்கேருந்து நீச்சல் அடிச்சுட்டு என்ன பார்க்குறான், நான் சொர்க்கா புரோட்டையை பார்க்குறேன், எங்கள் அண்ணனை பார்க்குறேன். அவர் கேட்குறாரு, யாருதுடா அது சொர்க்கா புரோட்டான்னு. சொல்ல முடியாமல் யாருதுடாண்ணா, உன்னோட தானே. அப்போ தான் பார்த்தா வெறும் கயிறு தான் இருக்குது. அதுவரை கரெக்டாக நீச்சல் அடிச்சுட்டு இருந்த ஆள் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாப்புல. அவசரமாக எப்படியாவது கரைக்கு வரலான்னு வந்து அவசரமாக வந்து நீந்தி உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாப்புல. அப்புறம் பிடிச்செல்லாம் இழுத்து மேலே சேர்த்துட்டாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சுது சைக்காலஜி அவ்வளோதான். நம்மக்கிட்ட இருக்குன்னு சொல்லும்போது அவ்வளோ தைரியமாக அடிச்சுக்கிட்டு இருந்தார். இல்லை நம்மளும் தான் கலந்து போச்சுன்னு சொன்னோன்னே ஆட்டோமேட்டிக்காக மொத்தமாக நர்வஸ் ஆகி உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாப்புல.
அப்படி இப்படி அரைகுறையாக பழகிட்டு இருந்து கோயம்புத்தூர் வந்து சேர்ந்தோன்னே இந்த பசங்ககிட்ட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எல்லாம் அங்கே ஏரியில் தண்ணி நிற்கும். அதில் வந்து எனக்கு நீச்சல் தெரியும்னு சொல்லி எல்லாம் திட்டி போய் கெத்தாக காமிக்கிறேன்னு சொல்லி போய் காமிச்சு உள்ளே போயிட்டாப்புல. பசங்க கூட போனாலும் காணமேன்னா அவர் ஏதோ முக்குளிச்சுட்டு இருக்காரு போலக்கு உள்ள மூச்சு பிடிச்சி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அப்புறம் பயம் வந்துச்சாங்க. நல்ல வேலை இங்கே ஒரு மெட்ராஸ்கார அந்த வழியாக வந்து அப்புறம் இவங்கெல்லாம் கத்துறதை பார்த்துட்டு என்னென்னா இப்படி ஒரு பையன் உள்ளே போயிட்டான்னு சொல்லி அப்புறம் அந்த உள்ளே குதித்து தேடி கீடி பிடிச்சி வெளியே வந்து 2 காலையும் பிடிச்சிட்டு சுற்றி அதுக்கப்புறம் வாமிட் எடுக்க வச்சு பாத்ரூம் போய் அதை பண்ணி அப்படியே தூக்கி தோளில் போட்டு வந்து அப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் காமிச்சாங்க. சரி, இவங்கெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஸ்விம்மிங்கில் வந்து சரி ஏன் இது தான் அப்படி இருக்குதுன்னு சொன்னோம்னா, இப்போ என் பொண்ணு நல்லா நீச்சல் அடிப்பாள். அவள் ஸ்கூல் ஃபஸ்ட்டோ ஏதோ ஸ்டேட் லெவல்லையோ வந்திருக்கா அவனை நீச்சல் அடிக்கிற நேரத்தில். பையனும் நல்லா ஸ்விம்மிங் பண்ணுவான். ஆனால் இவங்கெல்லாம் இந்த ஸ்போர்ட்ஸ் நேரத்தில் நடந்த சில இன்சிடெண்ட்டு பூர்ணிமா சொல்கிறது கேள்விப்படும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா, இந்த சாந்தனு ஸ்விம்மிங்கில் நல்லா நீச்சல் அடிக்கிறான். அவங்க தாத்தா போய் ஒரு ஓரமாக உட்காந்துட்டார், அதாவது பூர்ணிமாவோட அப்பா. மற்ற பேரண்ட்ஸ் எல்லாம் பையன் இப்படி தான் குதிச்சு இப்படி தான் நீந்திட்டு வர போகிறான்னு எல்லாம் எதிர்த்தாப்புல போயிட்டு இருக்காங்க. எங்கள் மாமனார் வந்து அவர் கொஞ்சம் ஒரு ஸ்போர்ட்டிங் டைப்பு. இதெல்லாம் அவாவாக கற்றுக்கணும், அவாவாக வந்து இது என்ன நம்ம போய் என்னது அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படி நினைக்கிறவர். இவன் ஃபஸ்ட்டு அழுவணுன்னே டக்குன்னு ஸ்விம் பண்ணி வந்தான், முன்னால் வந்துக்கிட்டு இருந்தான். சரி வந்துட போகிறான்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தா இந்த முன்னால் அவங்க பேரண்ட்ஸ் வந்து நின்றுருப்பாங்கல்ல, அவங்க பையங்களை போய் கமான் கத்துன்னு வந்தவன் அப்படியே ஷாக் ஆகிட்டான். ஏன்னா இவனுக்கு கத்துறதுக்கு யாருமே இல்லை, மற்றவங்க பேர் சொல்லிக்கிறது. அப்படியே ஷாக் ஆகி அப்படியே திரும்பி நேராக வந்து பழையபடி ஏறி நின்ட்டான். என்னென்னா இல்லை அவங்களாம் கத்துறாங்க, எனக்கு பயம் வந்து அதான் வந்துட்டேன் அப்படின்னா. ஸோ இது பூர்ணிமா இன்னைக்கு சொல்லி சிரிக்கும். அதே மாதிரி என் பொண்ணு இந்த ரன்னிங் ரேஸில் டாப் பண்ணி இது பண்ணி எல்லாம் ஓடி வந்திருக்காங்க. முன்னால் வரல, ஒரு 3வது 4வதாக தான் ஓடி வந்துட்டு இருந்திருக்கான். வந்து அங்கே அந்த இடத்த ரீச் பண்ணிட்டு போகிறதுக்கு அங்கே வந்து நிறையா இந்த சாக்லேட்டு அது இது டாய்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ வந்து ஆளுக்கு ஒவ்வொன்று எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னோடனே ஓடி வந்திருக்கா. வந்து குப்புன்னு உள்ள எல்லோரும் முட்டி மோதணுன்னே மற்ற ஸ்டூடெண்ட்டு இவன் அப்படியே ஷாக் ஆகி பின்னாடிட்டான் ஓடி வந்தவா. அப்புறம் எல்லோரும் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தர் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் மெல்ல போய் ஒன்று எடுத்துகிட்டு திரும்பும்போது பார்த்தா இவளை விட சின்ன பொண்ணு ஒன்று வந்துட்டு இருந்தா. அதை வந்து அம்மளு வந்து அந்த குழந்தை கையில் கொடுத்துட்டு அப்புறம் இவ போய் அதை எடுக்க போனான். எல்லோரும் கிளாப்ஸ். ஸோ எங்கள் குழந்தைங்க வந்து இப்படி அவங்க வளரும்போது ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது என் லைஃப்லேயே நடந்தது. அதுவும் நான் கேரம் போர்டு ஆடுறதுல வந்து நல்லா ஆடுவேன். என் ஏரியாவிலேருந்து புதுசாக ஒரு ஏரியாவுக்கு போய் அங்கே வீடு ஷிஃப்ட் ஆகி போனதுக்கப்புறம் அங்கே கேரம் போர்டு ஆடு அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு கிளப் இருந்தது, ஜீவா மன்றம்னு. அங்கே போய் உட்காந்து சரி ஒரு புது பையன் ஆடுறேன்னா அங்கே இருக்கவங்க எல்லாம் அப்படியே பார்ப்பாங்கல்ல, யார் நம்ம ஏரியாவுக்குள்ளே எவனோ ஒருத்தர் புதுசாக வந்திருக்கான்னு. அதுலேயும் ஜெயிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், டென்ஷன் ஆகிடுவாங்க. உடனே அவங்க அங்கே யாரெல்லாம் நல்லா ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அவனை ஒரு நாளைக்கு கூப்பிட்டு, சார் எப்போ வருவீங்க? 2 நாளில் வரும். அவனை எப்படியா சொல்லு, அந்த கோபியோட ஆடவை. இப்போ எல்லாம் பயங்கரமாக வேடி பார்ப்போம். இந்த கோபி தோத்துட்டான்னு மறுபடியும் டென்ஷன் ஆகிடுவாங்க. இப்போ என்ன ஒரு எதிரி மாதிரியே பார்ப்பாங்க. மறுபடியும் எப்போ வருவீங்க அப்படின்னு. இல்லை வருவங்க, 2 நாளில் வருவேன். சே இந்த நேரம் பார்த்து பழனிசாமிலாம் போயிட்டா அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃபீல் பண்ணுவான். அப்புறம் அடுத்த தடவை வந்து அதே ராமசாமி நீ ஆடுவோமோ அவனும் தோற்றுருவான். சே இந்த நேரம் பழனிசாமிலாம் போயிட்டான். எப்போ தோற்றாலும் இந்த நேரம் பழனிசாமிலாம் போயிட்டா அப்படின்னா அப்போ பழனிசாமின்னு ஒரு நல்ல பிளேயர் அங்கே இருக்கார், அவன் தான் லீடிங் பிளேயரு. ஸோ அவன் கூட என்னை ஆட வைக்கணும் அப்படிங்கிறதுல வந்து பயங்கர ஒரு இதில் இருந்து அப்புறம் ஒரு டேட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்னென்னா சார் சண்டே மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்துடுங்க, ஏன்னா அந்த பழனிசாமிக்கு அன்றைக்கி தான் மில்லு லீவு, அவசியம் நீங்கள் வந்துடணும். அப்புறம் சரி ஒரு பெரிய பிளேயரோட நம்ம ஆட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்தோம். அப்புறம் அவர்கிட்ட நம்மளை பற்றியும் சொல்லியிருப்பாங்கல்ல, ஒரு பையன் வந்தான் இப்படி, அவன் ஏதோ வேறு ஏரியாக்கார பையன், ஆனால் நல்லா ஆடினா, நீ இல்லைன்னு தான் நீ தான் ஜெயிக்க முடியும், அவன் நல்லா ஆடுறான் அப்படின்னு. அப்புறம் வந்து நீ 2 பேரும் மீட் பண்ணிட்டு அதில் ஒரு நல்ல கையெல்லாம் கொடுத்துட்டோம்.
அப்புறம் சரி ஆடலன்னு இந்த ட்ரையல் கேம் ஆடுவோம் இல்லையா, அந்த ட்ரையல் கேம் போட்டோம். அப்புறம் ஹிட் அடிச்சோடனே நான் வந்து சும்மா ஒரு காய் போட்டு அப்படி இது பண்ணேன். அவர் எடுத்தோடனே டபால் டபால்னு டக்குன்னு பாக்கெட்டு போட்டேன். ஆனால் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்புறம் என்கிட்ட வரும்போது மறுபடியும் ஒரு காயை போட்டு அப்படி ஸ்லோ மறுபடியும் எடுத்தான், டக்குன்னு போட்டான். அப்புறம் உடனே அவங்க எல்லாம் கை தட்டுறாங்க பயங்கரமாக. ஏன்னா அவங்க அதுதானே எதிர்பார்த்துருக்காங்க, எப்படா பழனிசாமி வருவார், இவன் மண்ணை கவுவோம் அப்படின்ட்டு. அப்புறம் நானும் பேசாமல் இருந்துக்கிட்டேன். அப்புறம் இன்னொரு ட்ரையில் ஆடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். பயந்துட்டாருல, இன்னொரு தடவை ட்ரையல் கேம் ஆடணுங்க. அப்புறம் செகண்ட் டைம் ட்ரையல் ஆடும்போதும் அப்பவும் நான் கவனித்தேன். அப்பவும் சிங்கிள் காயின் மட்டும் பர்ஃபெக்டாக போட்டுனான். இதை நான் அப்சர்வ் பண்ணிட்டேன். இப்போ ஹிட்டு டாஸ் போட்டு ஹிட் அடிக்கலான்னு அடித்தோன்னையுமே நான் ஃபஸ்ட்டு என் கைக்கிட்ட இருக்கிற காயெல்லாம் விட்டேன். இந்த பாயிண்ட் கொண்டு அந்த பாயிண்ட் கொண்டு எது டபுள் பாயிண்ட் போகுது அடித்தேன். டபுள் பாயிண்ட் போய் விழுந்தோன்னே இப்போ அவன் டென்ஷன் ஆகிட்டான், கூட்டமே டென்ஷன் ஆகிட்டான். என்ன கைக்கிட்ட இருக்கிற காயை விட்டு இருந்தாலும் டபுள் பாயிண்ட் போடுறான். அப்புறம் அடுத்தது என்ன ஆட போகிறேன்னு அடுத்து ஒரு காயை போட்டு இன்னொரு காய்க்கு ரூட்டு பண்ணேன், ஸ்ட்ரைக் ரூட்டு. எல்லாம் அப்படியே முழிக்க ஆரம்பித்தாங்க. இப்படியே ஆட ஆரம்பிச்சோன்னே அவன் நல்லா காயின் போட்டுருந்தான், டென்ஷன் ஆகி நர்வஸ் ஆகிட்டான். அப்புறம் பார்த்தா சரியாக காயின் விடுகல. அப்புறம் நான் மெல்ல கொஞ்சம் யோசித்தேன், என்னடான்னா இங்கே பூரா இன்றைக்கி அவனை ஹீரோவை எதிர்பார்த்துருக்கான். ஸோ அவன் டென்ஷன் ஆகி சரி ஆட மாட்டேங்கிறான்னு சொன்னோன்னே நான் அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணிட்டேன். இதில் என்னென்ன பந்தயம் கட்டுவோம், எல்லாத்துக்கும் சபைக்கே எல்லாத்துக்கும் அங்கே ரொட்டி பன்னு, இந்த ஸ்வீட் பன்னு, கேக்கு, காஃபி அப்படின்னு அந்த 15 பேருக்கான 15 பேருக்கு பந்தயம் கட்டுவோம். இது பந்தயம் கட்டி ஆடிட்டுருக்கோம். இப்போ நான் மெல்ல அடுத்து போடு ஆடும்போதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் இருந்துச்சு. கடைசியில் 29 எடுத்து தான் கேம் ஒன்று 28 ஆளுங்க லெவலில் ஆடி அப்புறம் லாஸ்ட்டில் வந்து நான் தோற்று மாதிரி நான் விட்டேன். அவன் ஜெயிச்சிட்டார். அப்புறம் உடனே அவங்க சபையில் எல்லோரும் கைத்தட்டல், ஏன்னா அவங்க ஆளு அப்படின்னு ஒன்று. அப்புறம் சபாஷ் பழனிசாமின்னு எல்லோரும் கை கொடுக்காங்க. இப்போ நானும் கை கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டேன். அப்புறம் வந்து டீ சாப்பிட்லாமா சார் அப்படின்னா, சாப்பிட்லான்னு. அப்புறம் உள்ளே போனோடனே டீ சாப்பிட்றதுனால அந்த பழனிசாமி எனக்கு கை கொடுத்தா அப்படின்னு, ரொம்ப தேங்க்ஸுங்க. என்னென்ன இல்லை நீங்கள் வேணுன்னே விட்டு கொடுத்தீங்க, அதுதான் நான் ஜெயிச்சு எனக்கு தெரியும். இல்லை நீ நல்லா இல்லை சார் எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் 2 காயின் எப்படி டபுள் பாயிண்ட்டாக போட்டீங்க, அதுலேயே எனக்கு தெரியும் உங்கள் ஆட்டம் எப்படிங்கிறது தெரிஞ்சிட்டேன். ஆனால் எனக்கு எங்கள் ஆளுகள்லாம் எதிர்பார்க்குறாங்கிறதுக்காக நீங்கள் விட்டுட்டீங்க. நான் அப்படி இல்லை சார், ஒரு நாள் நான் ஜெயிக்கல இருந்ததுக்கு ஒவ்வொரு நாளும் அவங்க உங்களை ஒரு வாரமாக 10 நாளாக எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் இங்கே வந்து உங்களுக்கு அந்த பேர் இதாகி போச்சுன்னு சொன்னால் நாள்லேருந்து எல்லோரும் உங்களை ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. அதனால் அதை விட்டு கொடுக்கூடாதுங்கிறதுக்காக தான். அப்போ நல்லா ஆடுற ஆளுக்கு ஒரு டிஸ்கரேஜ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவரும் நானும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஏக் காவ்மே ஏக் கிசான் ரகுத்தாத்தா, அந்த பழனிசாமி தான் அந்த கேரக்டர். அவன் அப்போ மில்லு வேலை பார்த்துருந்தான். அவ்வளோ க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அப்புறம் நான் வந்து மில்லு வேலை பார்த்து 1200 சம்பளத்தில் எத்தனை வருஷம் நீ வேலை பார்த்து என்ன உனக்கு வரப்போகுது அப்படின்ட்டு, நீ எங்கூட வாடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு வந்து என் ஆஃபீஸில் என்னோடய ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்து அப்புறம் இது போய் நாளை வேலை நடிக்க வச்சு, அதுக்கப்புறமா வந்து பெரிய அவரும் தீனா அந்த படங்கள்லாம் எடுத்தார், அஜித் வச்சு எடுத்தார், வேறு படங்கள்லாம் எடுத்து இது பண்ணாப்புல. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படிங்கிறது வந்து அது சில நேரங்களில் அந்த லைஃப் லாங் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுக்கு வந்து அவ்வளோ இதாக இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ இவங்ககிட்ட வந்து உட்காந்து இவங்க ஒவ்வொருத்தராக பேச 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 எனக்கு அதெல்லாம் அப்படியே மைண்டுக்கு வந்துட்டு இருந்தது. ஸோ உண்மையிலேயே அவங்களுக்கு சொல்கிறாங்க, இதில் ஸ்போர்ட்ஸில் நிறைய அப்டக்கிள்ஸ் இருக்குது, இதெல்லாம் அவங்க தாண்டி வரணும். பெண்கள்னாலே அப்டக்கிள் தான், பெண்கள் சாதாரண எல்லாத்துலேயும் தடை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆரம்பத்துலேருந்து. அதெல்லாம் நீங்கள் தாண்டி வர்றது அப்படிங்கிறது ஸ்போர்ட்ஸுக்கு மட்டுமல்ல, எல்லாத்துலேயும் தாண்டி தான் வந்தாகணும். அதுதான் உண்மையான நிலவரம். இன்றைக்கி அதை வந்து வந்துட்டுருக்காங்க. விஜய்க்கு வந்து ஃபஸ்ட்டு நான் கேமரா சான்ஸ் கொடுத்தேன் சின்ன வீட்டில். அப்போ எல்லோரும் சொன்னாங்க, அது ஒல்லியாக இருக்கிறது புள்ள
இதுக்கு போய் கேமரா சான்ஸ் கொடுக்குற ஃபஸ்ட் டைம் இது சரியாக வருமா அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க அப்பா ஒரு டைரக்டர், அவங்க அம்மா ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஸோ பிளட்லேயே அது இருக்கு என் சினிமாங்கிறது. அதனால் அசோக் குமாருக்கு அவ்வளோ பெரிய கேமராமேன். ஸோ குருநாதரும் இவ்வளோ திறமையான ஆளுங்கும் போது நிச்சயமாக மிஸ் ஆகாது, அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த விஜய் வந்து ஃபஸ்ட் டைம் கேமராமேன் நான் இது பண்ணேன். அந்த பொண்ணு கேமராவில் வந்து பண்ணி இது பண்ணதை விட அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ சரிக்குமா அந்த இது இருக்க அதுக்கே அவள் தான் இன்சார்ஜ், மெயின் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டு விஜய் தான். ஸோ இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லும்போது பார்த்தா எனக்கு விஜய் அப்படி இப்படின்னு நான் சொல்லும்போது பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பொண்ணு வந்து இதில் இல்லைன்னா கூட அது, அது இல்லைன்னா அது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஸ்போர்ட்டிவாக வந்து அவள் வந்து அவ்வளோ டேலண்ட்டாக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ அதனால் பெண்கள் அவங்க நினச்சா எதை வேணாலும் செய்ய முடியும், சாதிக்க முடியும். அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பேரண்ட்ஸ் இப்போ அந்த பொண்ணு சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது. ஆர்த்தி எனக்கு எங்கள் அப்பா அம்மா தான் சப்போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருந்தோம்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் அவங்க வந்து இல்லைம்மா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கா பண்ணு, அதுக்கப்புறம் நடிக்கணுமா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலையும் என்கரேஜ் பண்ணது அப்படிங்கிறது இருக்கு, அது ஒரு பெரிய சமாச்சாரம். ஸோ இவங்கெல்லாம் பண்ணும்போது இதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் இன்னொன்று நினைப்பேன், இந்த கராத்தே குங்ஃபு இந்த மல்யுத்தம் இதில் இருக்கிறவங்கள போய் இப்போ நான் என்கரேஜ் பண்ண முடியாது. ஏன்னா இவ்வளோ கல்யாணம் ஆகுமாங்கிறது ஒரு சின்ன சந்தேகம் வந்துடும். ஏன்னா இதில் எப்படி ஓடினாலும் எப்படி பண்ணாலும் கல்யாணம் பண்ண வர்றவன் பயப்பட மாட்டான். ஆனால் கராத்தேல கெட்டிக்காரி மல்யுத்தத்தில் கெட்டிக்காருன்னா கொஞ்சம் யோசிப்பா, பொண்ணு பார்க்க வர்றதுலேருந்தே அவனுக்கு ஒரு டவுட்டு. ஸோ அவங்க வந்து அவங்க தான் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா ஒரு மலையாள படம் பார்த்தேன், உண்மையில் ரொம்ப ரஷ்யன், என்னோட டைப் கேரக்டரைசேஷன் அந்த ஹீரோ. அவர் கொஞ்சம் பந்தாவா ஒய்ஃப்கிட்ட ஆய் ஊன்னு சொல்லிட்டு இந்த சின்ன வீட்டில் நான் பண்ணுற மாதிரி பயங்கரமாக எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் இவர் கொஞ்சம் கராத்தே வேற கற்றுருப்பார். அதனால் அந்த பொண்ணுக்கிட்ட ஏதாவது பேசும்போது அப்படின்லாம் அடிப்பார். அது பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு தடவை அப்படின்னு பிளாக் பண்ணும், பிளாக் பண்ணுறியா அப்படின்னு இப்படி அடிப்பார். மறுபடியும் பிளாக், ஓ பிளாக் எல்லாம் பண்ண தெரியுமா, எங்க அடிச்சுடுவியா நீ என்ன, மறுபடியும் 2 தடவை தட்டி விட்டு ஒரு அடி அடிக்கும். அவ்வளோதான், அப்செட் ஆகிடுவான். அப்புறம் போய் இல்லை என்ன இவர் கராத்தேல இப்படி இருக்காளே அப்படின்ட்டு இவன் போய் மறுபடியும் கொஞ்சம் பயங்கரமாக ரெடி ஆவான். ரெடி ஆகிட்டு அப்புறம் ஒரு நாள் வந்து யாரும் வீட்டில் இல்லாத நேரத்தில் இப்போ வா, அவள் வேண்டாங்கன்னு இப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபைட்டு. அப்புறம் பார்த்தா அடித்தா ரோட்டில் வந்து விழுவான். எல்லாம் வீட்டுக்கு வர்றவங்கெல்லாம் பார்த்தா அங்கே ஏதோ தேடுற மாதிரி அப்படியே ப்ரிட்டன் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த படம் அவ்வளோ நல்லா இருந்தது. அது வந்து விஷயம் தெரியாமல் அவன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வம்பு இழுத்து அப்படி மாட்டிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே நம்ம ஊரில் வந்து வேறு எந்த ஸ்போர்ட்ஸுனாலும் ஓகே, இந்த அமெரிக்கா மாதிரி ஆளுகிட்ட அப்படின்னு சொன்னோம்னா கல்யாணம் முக்கியறதுக்கு முன்னால் தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல, தெரிஞ்சுட்டே முக்கியறது அது அவன் உண்மையிலேயே ஆம்பளை தைரியசாலி. ஏன்னா பின்னால் என்ன நடக்கும்னு தெரிஞ்சுட்டு அவன் ஓகேன்னு தாலி கட்ட ரெடியாக. அதனால் பெண்கள் எல்லாருமே சாதனையாளர்கள் தான், நிறைய விஷயம் நிறைய பேர் நிறைய சாதனை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இந்த படத்தில் வந்து உண்மையான சாதனையாளர்கள் வந்து நடிக்க வச்சு சதீஷ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு தயாரிப்பாளராக இல்லாமல் அவரே ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இருந்ததுனால தான் உண்மையிலேயே அது ஒரு டெடிக்கேட்டாக இதை வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இதில் கண்டிப்பாக இதில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த படத்தினுடைய சக்ஸஸ் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல லைஃப் கொடுக்கணும்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.